அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சிகப்பவலோட கோதுமை மாவு சேர்த்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி, அதுக்கேற்ற ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சிகப்பவல் எடுத்துருக்கேன். சிகப்பவலில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் சிகப்பவலை வச்சு ஆல்ரெடி நம்ம டிஃபன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக இப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் அதில் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் கிட்ட இந்த சிகப்பவலை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பவலை கையில் எடுத்திங்கன்னா மசிக்க வரணும், அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு கோதுமை மாவு, கடலை மாவு, தயிர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊறின சிகப்பவலை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதே சைஸ் கப்லேயே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட கூடவே சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தயிரோடு இதை ஒரு தடவை அரைச்சிடுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பேட்சஸில் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியே கூட நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு நான் கொஞ்சமாக வெள்ளரிக்காவை துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதோட சேர்த்து பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வெறும் வெள்ளரிக்காய் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கேரட்டை துருவி போட்டுக்கலாம், வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சாப் பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் வெள்ளரிக்காவை மட்டும் இதோட சேர்த்து துருவுனதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக, தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக வரணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டிலே வந்து இப்போ நம்ம அரைச்ச தோசை மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து இதை கலந்துக்கோங்க, நல்லா தோசை கிறிஸ்பாக வரும். இந்த அளவுக்கு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி மாவை கலந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து ஊத்தாப்பம் விடுற அளவுக்கு நம்ம கெட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே மாவு ஒரு சைடு இருக்கட்டும். இந்த மாவு புளிக்கணும்லாம் இல்லை, உடனே நம்ம தோசை ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ்க்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் லேசாக இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்கும் போது 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு லேசாக நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த டிஃபன் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கோம் மைல்டாக. அதனால் காரம் இல்லாமல் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஒரு சட்னியோ டிஃபனோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சட்னியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சட்னியில் இப்போ தாளிக்கிறது ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கோம். உளுத்தம்பருப்பை வறுத்தரைச்சி சட்னி அரைச்சனால நான் உளுத்தம்பருப்பு தாளிக்கலை. கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு அதை அந்த சட்னியில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு. தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மேலே பாருங்கள், மாவு நல்லா ரெடியாக இருக்குது, புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே நம்ம வந்து பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை, தயிர் விட்டு அரைச்சது தான். நல்லா மேலே பபிள்ஸ் எல்லாம் வந்து புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுருங்க. அடுத்த சைடு ரெடியாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிறதுலையே மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காவை துருவி டைரெக்டாக மாவில் போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வெள்ளரிக்காவை துண்டமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அதோடு நீங்கள் போட்டு அரைச்சி ஒரே மாவாக கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான்.
இதே மாதிரி இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சட்னி ரெசிபி. ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் பண்ணணும், மார்னிங் டைம் பரபரப்பான காலையிலனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.